ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் இன் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ் ஆர், அதாவது கேஎக்ஸ் வேல்யூ வந்து 3.46 மீட்டர் பர் டே அண்ட் கேஒய் வெர்டிக்கல் டைரக்ஷனில் அதோட பெர்மியபிலிட்டி வந்து 1.5 மீட்டர் பர் டே. ஸோ பேஸ் லென்த் ஆஃப் கான்கிரீட் டேம் ரெஸ்டிங் இன் த சாயில் இஸ், ஒரு டேம் இருக்குது, அதோட பேஸ் லென்த் வந்து 100 மீட்டர் அண்ட் த ஃப்ளோ நெட் இஸ் டெவலப்டு ஃபார் த சாயில் வித் 1:25 ஸ்கேல் ஃபேக்டர் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் த ரெடியூஸ்டு பேஸ் லென்த் ஆஃப் த டேம். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் என்னங்கிறது. ஸோ பிஃபோர் தட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1:25னா என்னென்னா, இப்போது ஒரு ஒரு இட்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, நான் என்னோட மேப்பில் கூட சொல்லியிருப்பாங்க 1:100 அப்படின்னு. ஐம் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேப்பில் 1 சென்டிமீட்டருங்கிறது ரியல் ஃபீல்டில் 100 சென்டிமீட்டர், அதுதான் கணக்கு. ரைட். மேப்பில் 1 மீட்டருங்கிறது ரியல் வேர்ல்டில் வந்து 100 மீட்டர். இஃப் இட் இஸ் 1 கிலோமீட்டர் தென் இட் இஸ் 100 கிலோமீட்டர். ஸோ அந்த அந்த ஃபேக்டர், அந்த ரேஷியோ. ரைட். அப்போ 1:25னா ரியல் டைமில் வந்து 25 எம்எம்ங்கிறது பேப்பரில் 1 எம்எம். அந்த மாதிரி வந்து ரியல் டைமில் 25 கிலோமீட்டருங்கிறது பேப்பரில் 1 கிலோமீட்டர். ஸோ 25 மீட்டர்னா 1 மீட்டர். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். அப்போ வந்து பேப்பரில் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ சம்திங். ஸோ வி நோ த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃப்ரம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து இந்த நான் எடுத்துகிட்டு வரேன். யூ டோன்ட் நீட் டு லேர்ன் தட், யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஒன். ரைட். இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் continuity equation. So that in fluid mechanics, right? Continuity equation. So அது பிரகாரம் என்னன்னா, kx into dou square h by dou x square plus ky dou square h by dou y square is equal to 0. So next point, for isotrophic soil with respect to permeability. ஐசோட்ரோஃபிக்னா we know ஐசோனா சேம், ட்ராஃபிக்னா சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். ரைட்டுங்களா? அப்படின்னா ஒரே சேம் ப்ராப்பர்ட்டி, டைரக்ஷன் வைஸில் வந்து சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ பெர்மிபிலிட்டி வந்து எனக்கு சேம்ன்ட்டேன், அதாவது கேஎக்ஸு கேஒய் வேல்யூ வந்து சேம். ரைட்டாக? ஆல் டைரக்ஷனில் வந்து எனக்கு சேம். அப்படின்னா என்ன எழுதலாம்? இதை கேஎக்ஸும் கேஒய்யும் கேனா ரெண்டுமே கேன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதை நான் காமன் எடுத்தேன்னா இப்படி வரும். ஸோ இந்த 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 ஈக்குவேஷனில் இதையும் மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது கேவையும் இதையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 0 வருதுன்னா, எனக்கு எது 0 ஆகாது? பெர்மிபிலிட்டி ஆஃப் சாயில் கேன் நாட் பி ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? ஸோ பெர்மிபிலிட்டி ஆஃப் சாயில் கேன் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ எந்த குவான்டிட்டி 0 ஆகும்? கண்டிப்பாக இந்த குவான்டிட்டி தான் 0 ஆகணும். இன் ஆர்டர் டு மேக் திஸ் ஆஸ் 0, this should be equal to 0. So this is what we know. This is a Laplacian equation. Laplacian equation in xy plane. Right. In the Laplace equation is a differential equation, right? Second order differential equation. And இதை சால்வ் பண்ணும்போது we will get a solution. அந்த சொல்யூஷன் வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் போச்சுன்னா அதுதான் வந்து ஃப்ளோ நெட். ரைட்டுங்களா? அந்த சொல்யூஷனை வந்து வி டூ இன் நியூமரிக்கல் வே, இன் அனாலிட்டிக்கல் வே அண்ட் கிராஃபிக்கல் வே. கிராஃபிக்கல் வேல சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது அது ஃப்ளோ நெட். ரைட். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃப்ளோ நெட் வேணும்னா, இன்னொரு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளோ நெட், ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் அண்ட் ஃப்ளோ லைன் ஷுட் பி ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ரைட். அது எப்படி வரும்னா, என்னுடைய ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்ங்கிறது இட் வில் ஃப்ளோ இன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் வந்து ஒய் டைரக்ஷனில் வரும், ஃப்ளோ லைன் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வரும். ஸோ இது ரெண்டு எப்படி வரணும்? ஆர்த்தோகனலாக வரணும். ரைட். அதோட சொல்யூஷன் வந்து கிராஃபிக்கலாக பண்ணும்போது ஆர்த்தோகனலாக வரணும்னா, எனக்கு அந்த லாப்லாசியன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் தான் எனக்கு இந்த ரெண்டு லைனும் ஆர்த்தோகனலாக வரும். ரைட். இந்த லாப்லாசியன் ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளோ நெட்டுங்கிறது ஆர்த்தோகனலாக வரும். அப்படி இது வந்து லாப்லாசியன் ஈக்குவேஷன் இல்லைன்னா இந்த ஃப்ளோ நெட்டுங்கிறது ஆர்த்தோகனலாக வராது. ஆர்த்தோகனல்னா அது ஃப்ளோ நெட்டே கிடையாது இல்லைங்களா? ஃப்ளோ நெட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? இந்த ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் அண்ட் ஃப்ளோ லைன் should cut at right angle. ரைட். ஸோ இது வந்து ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு இதுதான் லாப்லாசியன் ஈக்குவேஷன், ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா? ஸோ இதே வந்து நான் அனைசோட்ரோபிக் சாயில் எடுத்துக்கிட்டேன்னா, அனைசோட்ரோபிக் சாயில் வித் ரெஸ்பெக்ட் டு பெர்மியபிலிட்டி, அதாவது என்ன அர்த்தம்? கேஎக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு கேஒய். அப்படி இருக்கும் பட்சத்தில் தென் 1 பிகம்ஸ், ஒன்னுங்கிறது வந்து நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இந்த ஈக்குவேஷன். ரைட். அதில் வந்து எனக்கு என்ன எதுவுமே சேம் கிடையாது. ஸோ கேஎக்ஸுங்கிறது தனியாக வரும், கேஒய்ங்கிறது தனியாக வரும். இது வந்து என்னது? ஈக்குவேஷன் 2. இப்போ இது லாப்லாசியன் ஈக்குவேஷனா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். லாப்லாஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? del square h is equal to 0. You know the del, right? It comes in mathematics. So it should not have any kx, ky, anything should not come. அப்படின்னா அது லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போது இது லாப்லாஸ் ஈக்குவேஷன் கிடையாதுன்னா, இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஈக்குவபொட்டன்ஷியல் லைனோ
ஃப்ளோ லைனும் ஆர்த்தோகனலாக கட் ஆகாது. ஆர்த்தோகனலாக கட் ஆகலைன்னா எனக்கு நான் வரையக்கூடியது ஃப்ளோ நெட்டே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இன் ஆர்டர் டு ட்ரா ஃப்ளோ நெட் we need Laplace equation, but this is not a Laplace equation. ஏன் அது Laplace equation வரும்னா we consider anisotropic soil, right? So let's change above equation with some other coordinate system. So என்ன பண்ண போறேன், இந்த x y coordinate system நான் கொஞ்சம் மாற்ற போறேன். I can change x into some other coordinate system. Even I can change y into some other coordinate system, right? So நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா நமக்கு வந்து x மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ சிமிலர்லி யூ கேன் டூ ஃபார் ஒய் ஆல்சோ. நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணுங்கள், ரைட்? ஸோ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் வேறு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு. என்னென்னா இந்த ஈக்குவேஷன் 2-வை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கேஒய்யால் டிவைட் பண்ண போகிறேன். கேஒய்யால் டிவைட் பண்ண என்ன ஆகுங்க, கேஎக்ஸ் பை கேஒய். அந்த ஈக்குவேஷன் அப்படியே வருங்களா, டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த கோஆர்டினேட் சிஸ்டம், ரைட்? எக்ஸை தான் மாற்ற போகிறேன், நாட் ஒய். யூ கேன் சேஞ்ச் டு ஒய் ஆல்சோ. நீங்கள் பாருங்கள். ஸோ புட் கேபிட்டல் எக்ஸுங்கிறதுனா இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்சிஸ், அண்டு ஸ்மால் எக்ஸுங்கிறதுனா ஒரிஜினல் ஆக்சிஸ். ஸோ ஒரிஜினல் ஆக்சிஸ் என்ன, ஸ்மால் எக்ஸு அண்ட் ஸ்மால் ஒய், ரைட்? இன்டூ டிங்கிறதுனா ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட். இப்போதைக்கு அது ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட்டு. அண்டு ஸோ நவ் லாப்லாசியன் ஈக்குவேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்சிஸில் எப்படி வரும்? ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் Laplacian equation in the xy coordinate system, small x and small y coordinate system. இப்போ எனக்கு Laplacian equation capital X and small y எப்படி வரும், இதுதான் டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ அதை நான் சால்வ் பண்ணேன்னா ஐ வில் கெட் ஈக்குபொட்டன்ஷியல் லைன் அண்ட் ஃப்ளோ லைன் வில் கட் ஈச் அதர் இன்டூ ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ தட்ஸ் அ ஃப்ளோ நெட், ரைட்? போன இதில் வரைய முடியாது. இப்போ இது வந்து லாப்லாசியன் ஈக்குவேஷன் தானே, கேஎக்ஸும் வரல கேஒயும் வரல, ரைட்? அண்ட் இதை நான் ஃபர்தராக பண்ணும்போது என்னென்னா, ஸோ வி நீட் டு புட் கே எக்ஸுங்கிறது என்ன இங்கே எடுத்துக்கிட்ட பிறகு டி இன்டூ ஸ்மால் எக்ஸு. ஸோ அதை நான் இங்கே போடும் பட்சத்தில் என்ன ஆகுனா, உள்ளே போடும்போது ஐநோ டிங்கிறது கான்ஸ்டன்ட்னால வெளியே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஹெச் டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஐம் கன்சிடரிங் திஸ் ஆஸ் 4, ரைட்? ஸோ ஈக்குவேஷன் 3-ஐ பாருங்கள் அண்ட் ஈக்குவேஷன் 4-ஐ பாருங்கள். வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் கம்பேரிங் 3 and 4. ஸோ இதில் வந்து 1/d ஸ்கொயருங்கிறது கிளியர் கட்டாக இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் பை கேஒய். அப்போ டிங்கிறது மட்டும் என்ன வரும், தலையில் எடுத்தோம்னா டி ஸ்கொயருங்கிறது கேஒய் பை கேஎக்ஸு. அண்டு இதுக்கு நான் வந்து டி மட்டும் கண்டுபிடிச்சேன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸுங்கிறது என்ன, வி புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ எக்ஸ். அப்போ டிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, கேஒய் பை கேஎக்ஸ். ஸோ அப்போது கேஒய் பை கேஎக்ஸ் இன்டூ எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன, ஒரிஜினல் ஆக்சிஸ். இது என்னது, டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்சிஸ். அண்ட் திஸ் ஒன் என்னது, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஐ செட் நோ, பட் திஸ் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபேக்டர். பிகாஸ் இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், வி சேஞ்சு திஸ் ஆக்சிஸ் இன்டூ திஸ் ஆக்சிஸ், ரைட்? அப்படி பண்ண பட்சத்தில் தான் எனக்கு வந்து வை ஐம் டூயிங் திஸ் in order to draw the flow net, இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் இதை நான் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்டர். யூ ஷுட் நோ திஸ். சிமிலர்லி ஐ கேன் டூ த சேம் திங் ஃபார் ஒய் ஆக்சிஸ். என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன் 2-வை வந்து யூ ஹேவ் டு டிவைட் வித் கேஎக்ஸ் அண்ட் புட் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் டி இன்டூ ஸ்மால் ஒய். அகைன் யூ டூ த சேம் திங் அண்ட் அகைன் யூ வில் end up with some other transformation factor, that is kx by ky root over அப்படின்னு வரும். சிமிலர் திங்ஸ், ரைட்? நான் ஏன் எக்ஸ் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட்? இப்போதைக்கு இதை மறுபடியும் பாருங்கள். இதை இப்போது இது வந்து என்னுடைய ஆனைசோட்ராபிக் சாயில், இது வந்து என்னுடைய ஆனைசோட்ராபிக் சாயில், ரைட்? இதில் வந்து ரெண்டு this is my permeability in y direction, this is x in permeability in x direction. So this is q1 and this is z, அது வந்து சாயில் இருக்குது. அண்ட் this length is L1. So flow through anisotrophic soil Q. So we know டார்சிலா ஃப்ரம் டார்சிலாங்கிறதுனா Q is equal to KI into A. இப்போ வந்து டிஸ்சார்ஜ் வந்து இந்த டேரக்ஷனில் வருதுங்க. சாயில் வந்து இந்த இந்த செல்ஃபோனுக்கு பேரலாக 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? அப்போது இது வந்து உள்ளே இப்படி உழுகுது. ஸோ என்ன டிஸ்சார்ஜுங்கிறது Q இன்ட்டு என்ன டேரக்ஷனில் உழுகுது, பெர்மிபிலிட்டி கேனா எக்ஸை போடக்கூடாது, ஏன், வெர்டிக்கலாக தண்ணி உழுவுது. ஸோ யூ கேன் சிமிலர்லி டேக் ஃபார் இந்த டேரக்ஷனில் போகிற டிஸ்சார்ஜுக்கு பண்ணலாம். வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ ஜஸ்ட் டெரிவேட் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் டைரக்ஷன், ரைட்? ஸோ Q1ங்கிறதுனா கேஒய் தான் போடணும், பிகாஸ் த ஃப்ளோ இஸ் ஹேப்பனிங் இன் த வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ கேஒய் இன்டூ ஐ இன்னும் ஹைட்ராலிக் கிரேடியன்ட். அண்ட் ஏரியாங்கிறதுனா L1 இன்டூ 1 மீட்டர், இதுக்கு பர்பண்டிகுலராக. ஸோ ஐ வில் கெட் சம் Q1. ஸோ சிமிலராக
இது வந்து என்னன்னா 2 சைடும் வந்து வேறு வேறு பெர்மிபிலிட்டி இருக்குது, அதனால் வந்து இந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த இந்த செக்ஷனை நான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அது அகைன் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய டிஸ்சார்ஜ் வந்து Q2. இட்ஸ் சப்போஸ் டு பி a Q2. This is Q2, right? And so this is transformed permeability, and this is Z, and this is L2. So flow through isotrophic soil but transformed section. So Q2 is KT, right? So in KT, transformed permeability, both y and x direction, transformed permeability into I and L2 into 1. So L2 is length into 1. So please remember, இந்த இடத்துல L1 காட்டிலும் L2 வந்து L1 காட்டிலும் L2 வந்து சின்னது. ஏன் சின்னதுன்னா, பிகாஸ் எக்ஸை காட்டிலும் இந்த ஸ்மால் எக்ஸை காட்டிலும் இந்த பெரிய எக்ஸ் வந்து சின்னது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பெரிய எக்ஸுங்கிறது தான் என்னது, L2. எக்ஸ் டைரக்ஷன் இல்லையா, L2ங்கிறது எக்ஸ் டைரக்ஷன். நியூ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்சிஸ் L2, ரைட்? ஏன் இது வந்து சின்னதாக வரும்னா, we know from our basics that vertical permeability is always less than horizontal permeability. ஸோ kx வேல்யூ தான் அதிகமாக இருக்கும், இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்மி டிவைட் பை பெருசு போட்டால் யூ வில் end up with கம்மியான வேல்யூ less than 1. ஸோ 1 less than 1க்கு ரூட் எடுத்தோம்னா you will get some other value less than 1, and into with that original axis you will get reduced value. That's why L2 is lesser than L1, right? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதில் ஐ ஜஸ்ட் சேஞ்சு த கோஆர்டினேட் சிஸ்டம். L1 வந்து L2வாக மாற்றிருக்கேன், ரைட்டுங்களா? அதேமாதிரி பெர்மிபிலிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மடு பெர்மிபிலிட்டியாக மாற்றிருக்கேன். ஸோ இப்படி மாற்றும்போது எனக்கு எது சேஞ்ச் ஆகாது, எனக்கு இதுக்குள்ளே போகிற தண்ணியோட அளவு சேஞ்ச் ஆகுது. வாட் ஐ டன் இஸ் ஐ ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மடு த ஆக்சிஸ், ரைட்? ஸோ note, in the above we only changed the coordinate system, so discharge in both cases are same. So Q1 equal to Q2, right? So Ky into I into L1 into 1, Kt into I into L1, L2 பண்ண எழுதிருக்கேன் L1 into Ky by Kx. So please remember that இது வந்து என்னன்னா capital X is equal to அந்த factor மாதிரி தான், right, into small x. அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அண்டு into 1. ஸோ 1 கேன்சல் ஆயிருமா, ரைட்? L1 கேன்சல் ஆயிருமா, ரைட்டுங்களா? L1 கேன்சல் ஆயிருமா? தென் ஐயும் கேன்சல் ஆயிருமா, சேம் தானே? அப்போ வந்து கேஒய்ங்கிறது இங்கே இருக்கு, கேடி இஸ் ஈக்குவல் டு கேடிங்கிறது இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த பக்கம் வரும்போது கேஎக்ஸ் இன்ட்டு கேஒய் வரும். இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா ஐ கெட் transformed permeability is equal to square root of kx into ky. So this is what happening, right? This is the transformed permeability, ரைட்டுங்களா? ஸோ கொஸ்டினுக்கு வரலாம். கம்மிங் டு த கொஸ்டின். ஸோ ஒரிஜினல் லென்த் ஆஃப் பேஸ் லென்த் ஆஃப் டேம் எவ்வளோங்க, 100 மீட்டர் இல்லையா? அதை என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ வி நோ த ஃபேக்டர். ஸோ என்னதுங்க அது, எக்ஸுக்கு பண்ணும்போது வி ஷுட் ரைட் லைக் ky by kx. இதே yக்கு பண்ணும்போது நார்மலாக வராது, வந்ததுன்னா இன்கேஸ் எக்ஸாமில் வந்ததுன்னா யூ ஹாவ் டு டெரைவ். நான் சொல்கிறேன் என்ன வரும்னு, kx divided by ky. யூ ஜஸ்ட் டெரைவ் ஒன்ஸ் யூ வில் கெட் டு நோ, ரைட்? பண்ணும்போது என்ன வருதுங்க, ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபார்ம்டு லென்த் எவ்வளோ வருதுங்க, தட் இஸ் சேஞ்சு லென்த் எவ்வளோ வருது, 65.84 மீட்டர். இது வந்து ஒரிஜினல், இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு லென்த்து. ஸோ ஸ்கேலுக்கு நம்ம வரைய போகிறோம் பேப்பரில். அதாவது ஸ்கேல்லனா என்ன, 1:25. அதாவது 1 மீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஃபீல்டில் 25 மீட்டருங்கிறது பேப்பரில் 1 மீட்டருக்கு ஈக்குவல், ரைட்டுங்களா? அப்போது ஃபீல்டில் 25 மீட்டருங்கிறது பேப்பரில் 1 மீட்டர். அப்போ ஃபீல்டில் 1 மீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல், 1/25 மீட்டர் ஆஃப் பேப்பர், ரைட்டுங்களா? அப்போது எனக்கு ஃபீல்டில் இப்போ எவ்வளோ இருக்குங்க, 65.84. அப்போது அது எவ்வளோ வரும், 65.84 இன்ட்டு இந்த வேல்யூ 1/25 மீட்டர் ஆஃப் பேப்பர். ஸோ டூயிங் திஸ் யூ வில் end up with 2.63. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.